ورحمة الله وبركاته. الحمد لله وحده الصلاة والسلام على من لا نبي بعده. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ரமலான் மாதத்தை நாம் அனைவரும் அடைவதற்கு தயாராக கொண்டிருக்கின்றோம். நேற்றைய அமர்விலே நோன்பு கடமையாக்கப்பட்ட வரலாறை பற்றி நாம் பேசினோம். அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல் லதீன மின் கப்லிக்கும். உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது போன்று உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் பேசி, நமக்கு நோன்பு கடமையாக்கப்பட்ட வரலாறு, அதன் எத்தனை கட்டங்களாக கடமையாக்கப்பட்டது என்பதை பற்றி பேசினோம். அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துடைய கடைசியிலே ஏன் நோன்பு கடமையாக்கப்பட்டது என்பதை பற்றி சொல்கின்றான். லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும் என்பதற்காகவே. கண்ணியமானவர்களே, இந்த பகுதியை, இந்த ஆயத்தின் கடைசி பகுதி, 2 வார்த்தைகளையும் நாம் அனைவரும் கட்டாயம் சிந்திக்க வேண்டும். லஅல்லகும் தத்தகூன் என்றால் என்ன? நீங்கள் அல்லாஹ்வை பயப்படுவதற்காக வேண்டி என்றால் என்ன? இதில் என்ன சொல்ல வருகின்றான் என்பதை யோசிக்க வேண்டும். தக்வா என்றால் என்ன? எதை பயப்பட வேண்டும்? 5 விடயங்களை நாம் பயப்பட வேண்டும். முதலாவது, அல்லாஹ் எனக்கு ஹிதாயத்தை, ஈமானை, இஸ்லாத்தை தந்திருக்கின்றார். மீண்டும் நான் குஃப்ருக்கு போய் விடுவேனோ, இஸ்லாம் அல்லாத, ஈமான் அல்லாத வேறொரு பகுதிக்கு நான் சென்று விடுவேனோ என்பதை பயப்பட வேண்டும். ஒரு மனிதன் ஈமான் அதை பூர்த்தியாக அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் அவரிடத்தில் 3 விடயம் இருக்க வேண்டும். அதை ஒன்று, குஃப்ருக்கு செல்வதை வெறுக்க வேண்டும். எப்படி என்றால் பயப்பட வேண்டும். எப்படி என்றால் நெருப்பில் அவர் போடப்படுவதை, அவரது உடம்பு எரிக்கப்படுவதை எப்படி அவர் பயப்படுகின்றாரோ, இதே போன்று குஃப்ருக்கு செல்வதை அவர் பயப்பட வேண்டும். நான் முஸ்லிம் என்ற பெருமையுடன் சந்தோஷத்துடன் வாழக்கூடாது. நான் முஸ்லிமாக இருந்தது போன்று, இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றது போன்று நான் மௌத்தாக வேண்டும். அதுதான் தக்வாவுடைய ஆசை. இரண்டாவது, அல்லாஹ்வை பயப்பட வேண்டும் என்றால் எதை பயப்பட வேண்டும்? பாவத்தை பயப்பட வேண்டும். அல்லாஹ் தடுத்த விடயத்தை தவிர்த்து வாழ வேண்டும். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தடுத்த விடயங்கள், பாவங்கள், அது பயங்கரமானது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னல் லதீன தகவ், அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்கள், இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மினஷ் ஷைத்தான், அவர்களுக்கு ஷைத்தானுடைய ஏதாவது ஊசலாட்டங்கள், பாவத்துடைய அழைப்புகள் வந்து விட்டால் ததக்கரு, உடனே தெளிவு பெறுவார்கள். நான் இருப்பது பிழையான ஒரு பாதைக்கு, பிழையான விஷயத்தை செய்வதற்கு நெருங்கி இருக்கின்றேன் என்ற தெளிவை பெற்று அவர்கள் அந்த பாவத்தை விட்டு ஒதுங்கி விடுவார்கள். அப்படித்தான் அவர்கள் தவறு செய்து விட்டால், அல்லாஹ் முத்தகீன்களை பற்றி சொல்கின்றார். முத்தகீன்கள், அவர்களை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் பாவம் செய்யாதவர்கள் என்று சொல்லவில்லை. முத்தகீன்களுக்கு சொர்க்கம் தயாராக்கப்பட்டுள்ளது. அவர்கள் யார்? வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷா அவ் ظلموا அன்ஃபுஸஹும், அவர்கள் ஏதாவது பாவத்தை செய்து விட்டால், தங்களது உள்ளங்களுக்கு அநியாயம் செய்து விட்டால், தக்கருல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வை ஞாபகம் செய்வார்கள், திக்ர் செய்வார்கள், அல்லாஹ்வுடைய சிந்தனையை மனதில் எடுப்பார்கள். ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், தங்களது பாவத்தை நினைத்து அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்பார்கள், இஸ்திக்ஃபார் செய்வார்கள். வமன் யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிக்கக்கூடியவர் யாருதான் இருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா முத்தகீன்களின் அடையாளம். அவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள், அவர்கள் பரிசுத்தவாதிகள் என்று சொல்லவில்லை, பாவம் செய்வார்கள். அப்படித்தான் செய்தால் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். எனவே தக்வா என்றால் 2வது பகுதி, நாம் பயப்பட வேண்டும், பாவத்துக்கு செல்வதை பயப்பட வேண்டும். அப்படித்தான் சென்று விட்டால் அந்த பாவத்தை நினைத்து வருந்தி இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். 3வது, கண்ணியமானவர்களே, சந்தேகமான விடயங்களை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். இன்றைய மகரிபுக்கு பின்னால் செய்த ஹதீஸுடைய பாடத்தில் சந்தேகமான விடயத்தை தவிர்த்து கொள்வதை பற்றி நாம் பேசுகிறோம். கண்ணியமானவர்களே, ஹலாலும் ஹராமும் தெளிவாக இருக்கின்றது. அது ஹலாலுக்கும் ஹராமுக்கும் இடையிலே சில சந்தேகமான விடயங்கள் இருக்கின்றது. அதிகமான மக்களுக்கு இதன் சட்டம் தெரியாது. அப்படிப்பட்ட சந்தேகமான விடயம் இருந்தால் உடனே உள்ளத்தின் ஆசைக்கு கட்டுப்பட்டு அதை நாம் செய்துவிடக் கூடாது. அந்த வியாபாரத்தை நாம் செய்துவிடக் கூடாது, கொடுக்கல் வாங்கலை செய்துவிடக் கூடாது. உடனே அதை தெரிந்த உலமாக்களிடத்தில் சென்று அதன் தீர்ப்பு, ஃபத்வா என்ன என்பதை அறிந்து
அதை நாம் செய்வது தக்குவாவுக்கு மூன்றாவது. நான்காவது தக்குவாவுடைய சில பகுதி இருக்கின்றது. ஆபமானதுதான், ஆனால் அதை செய்தால் அல்லாஹ் தடுத்த விஷயத்துக்கு சென்று விடுது. ஆபமான பேச்சுத்தான், நல்லதைத்தான் பேசிக் கொண்டிருக்கிறேன், ஆனால் நல்லதை பேசினால் அல்லாஹ் தடுத்த புறம் பேசுகிறது, தீபத்துக்கு சென்று விடுவேன், பண்ணி விடுவேன். யாரை பற்றியாலும் மானத்தை போக்கக்கூடிய முறையிலே அவர்களுக்கு சொல்லி விடுவேன். எந்திருக்கும் என்றால் ஆகமான பேச்சை விட வேண்டும். இது தக்வாவுடைய ஒரு பகுதி. எனவே தக்வா என்றால் என்ன, எதை நாம் பயப்படுவது? கண்ணியமானவர்களே, அதை புரிந்து கொண்டால் அந்த தக்வாவை வாழ்க்கையிலே நாம் சம்பாதித்துக் கொள்ள முடியும். ஐந்தாவது தக்வாவுடைய உயர்ந்த கட்டம் தான் கண்ணியமானவர்களே, எமது உள்ளத்தில் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் குடியிருக்க கூடாது. அல்லாஹ்வுடைய சிந்தனை மாத்திரம் இருக்க வேண்டும். எப்பொழுதும் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய உள்ளமாக எமது உள்ளம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய சிந்தனை நிரம்பிய உள்ளமாக எமது உள்ளம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட உள்ளமாக எமது உள்ளத்தை மாற்றுவது தக்வாவுடைய ஹை லெவல், டாப் லெவலாக. அந்த தக்வாவை அடைவதற்குரிய மாதம் தான் ரமலான் மாதம். அந்த தக்வாவை அடைந்த ஒரு மனிதனை பற்றி, ஒரு ஹலீஃபாவை பற்றி நான் சொல்லி காட்டுகிறேன். அவர்தான் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்கள் 2.5 வருடங்கள் உலகத்தை ஆட்சி செய்தார்கள். ஒரு தடவை மனைவியை அழைத்து கேட்டார்கள், தனது மனைவியிடத்தில் ஏதாவது சாப்பிடுவதற்கு ஏதாவது இருக்கின்றதா என்று கேட்டார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, மனைவி சொன்னார், பைத்துல் மாலிலே ஏதாவது இருக்கின்றது தானே, அதை எடுத்து நீங்கள் சாப்பிடலாமே, நீங்கள் தானே ஹசானாவுக்கு பொறுப்பானவர் என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார், எனது கழுத்திலே நரகத்தின் கடிவாளத்தை மாற்றுவதற்கு முயற்சிக்கின்றாயா? எனது கழுத்திலே நரகத்தின் கடிவாளத்தை மாற்றுவதற்கு நீ முயற்சிக்கின்றாயா என்று சொன்னார். வாழ்க்கை முழுக்க தக்வாவுடன் பார்த்தார். தக்வாவுடைய பிள்ளைகளை உருவாக்கினார். அல்லாஹ்வுடைய அச்சத்தை சுமந்த பிள்ளைகளை அவர் உருவாக்கினார். கண்ணியமானவர்களே, கடைசி கட்டம், மௌத்துடைய கட்டம், சக்ராத்துடைய கட்டம். சொன்னார், என்னை நீங்கள் இருக்க வையுங்கள், என்னை உட்கார வையுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வை பார்த்து சொன்னார், யா அல்லாஹ், நான் எனக்கு நீ சில கட்டளைகளை சொன்னாய், நான் அதில் குறைபாடு செய்துவிட்டேன். எனக்கு சில விடயங்களை செய்ய வேண்டாம் என்று தடுத்தாய், நான் அதற்கு மாற்றம் செய்துவிட்டேன். வலாக்கின் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிவிட்டு தனது பார்வையை வானத்தை நோக்கி உயர்த்தினார். கண்ணியமானவர்களே, அதனுடன் அவரது ரூஹ் கைப்பற்றப்பட்டு விட்டது. அவர்தான் உலகமே போற்றக்கூடிய ஒரு ஹலீஃபா உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அல்லாஹ் தஆலா தக்வாவுடன் வாழ்ந்து வெற்றியடைந்த கூட்டத்திலே நம் அனைவரையும் ஆக்கியவனாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.